சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் ஆழமான விஷயமா பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா சொல்கிறாங்க, எப்போ நம்ம ஆத்ம அபிமானி ஆகிறோமோ அப்போ தான் வீணான எண்ணங்கள் எல்லாமே முடிந்து போய்விடும். எந்த விஷயத்துலையுமே பயம் ஏற்படாது. நம்ம முழுமையாக கவலையிலிருந்து விடுபட்டவராகவே ஆயிடுவோம். புதிய மரத்தினுடைய வளர்ச்சியானது எந்த வகையில் இருக்குது, எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா, புதிய மரத்தினுடைய வளர்ச்சி சிறிது சிறிதாக பேன் நகர்வது போல நகர்கிறது. எப்படி நாடகம் மெதுவாக பேன் நகர்வது போல நடைபெறுகிறதோ அதுபோல் புதிய மரத்தினுடைய வளர்ச்சி கூட சிறிது சிறிதாகத்தான் இருக்குது. ஏன்னா மாயாவை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. குழந்தைகளாகிய நாம் ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா எப்போ நம்ம ஆத்மாபிமானி ஆகிறோமோ அப்போ தான் மகிழ்ச்சி கிடைக்கும், சேவையில் முன்னேற்றம் ஏற்படும். அப்பா ஆஸ்தி இந்த ரெண்டும் நினைவில் இருக்கும்போது நம்ம முழுமையாக கவலையிலிருந்து விடுபட்டவராக ஆகிடுவோம். பணிவு என்ற குணத்தை தாரணை பண்ணணும். கொஞ்சம் கூட அகங்காரத்தில் வரக்கூடாது. மாயாவால் அசைக்க முடியாத அளவுக்கு மகாவீரராகணும். மன்மனாபவ அப்படிங்கிற வசீகரிக்கக்கூடிய மந்திரத்தை நம்ம எல்லாருக்குமே சொல்லணும். ரொம்ப அன்பாக பொறுமையாக ஞான விஷயத்தை எல்லாருக்குமே புரிய வைக்கணும். எல்லா தர்மத்தினருக்கும் பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 2/1/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானிகளாக ஆகின்ற பொழுது விகல்பங்கள் அதாவது வீண் எண்ணங்கள் முடிந்து போய்விடும். எந்த விஷயத்திலும் பயம் ஏற்படாது. நீங்கள் கவலைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: புது மரத்தின் வளர்ச்சியானது எந்த வகையில் ஏற்படுகிறது மற்றும் ஏன் ஏற்படுகிறது? பதில்: புதிய மரத்தின் வளர்ச்சியானது மிகவும் சிறிது சிறிதாக மற்றும் பேன் நகர்வது போன்று ஏற்படுகிறது. எவ்வாறு நாடகம் பேன் நகர்வது போன்று நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவ்வாறே நாடகப்படி இந்த மரமும் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இதில் மாயாவை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. குழந்தைகளுக்கு ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. ஆத்ம அபிமானியாக ஆகின்ற பொழுது அதிக மகிழ்ச்சி இருக்கும். சேவையிலும் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருந்தால் கவலைகள் விலகிவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தையும் அழிவற்ற மூர்த்தியாக இருக்கின்றார். ஆன்மீக தந்தை என்று பரம்பிதா பரமாத்மா கூறப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் அழிவற்ற மூர்த்திகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் சீக்கியர்களுக்கும் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். எந்த தர்மத்தினருக்கும் புரிய வைக்க முடியும். இந்த மரம் சிறிது சிறிதாக வளரும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். எவ்வாறு நாடகம் பேன் நகர்வது போன்று நடைபெறுகிறது அவ்வாறு மரமும் பேன் நகர்வது போன்று வளர்கிறது. வளர்ச்சி அதிகரிப்பதற்கு முழு கல்பமும் ஆகிவிடுகிறது. இப்போது உங்களுடையது புதிய மரமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கும் கல்பத்தின் ஆயுள் ஆகிவிடுகிறது. 5000 ஆண்டுகளாக நீங்கள் சக்கரத்தில் வருகின்றீர்கள். பேன் நகர்வது போன்று இந்த சக்கரம் சுற்றுகிறது. முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடினமான விஷயமாகும். நாடகப்படி சிறிது சிறிதாக மரம் வளரும் என்பதை தந்தை அறிவார்.
ஏனெனில் மாயாவின் எதிர்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் அதன் ராஜ்யம் இருக்கிறது. இந்த நேரத்தில் அதனுடைய ராஜ்யமாக இருக்கின்றது. பிறகு ராவணனே இருக்க மாட்டான். குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் ஆத்ம அபிமானிகளாக வேண்டும். ஆத்ம அபிமானி குழந்தைகள் சேவை மிக நன்றாக செய்வர். மேலும் மிகுந்த குஷியுடன் இருப்பர். புத்தியில் வீணான தவறான எண்ணங்களும் வராது. நீங்கள் மாயாவை வென்றுவிட்டால் பிறகு யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. அங்கதனின் உதாரணம் இருக்கிறது அல்லவா? அதனால்தான் உங்களுக்கு மகாவீர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒருவர் கூட மகாவீராக கிடையாது. கடைசியில் மகாவீரர்களாக ஆவீர்கள். அதுவும் வரிசை கிரமமாக. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகாவீர் என்ற வரிசையில் வைக்கப்படுவர். இப்பொழுது வீரர்களாக இருக்கிறீர்கள். கடைசியில் மகாவீரர்களாக ஆவீர்கள். சிறிதும் கூட எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சிலர் அதிக அகங்காரத்தில் வந்து விடுகின்றனர். அனைவரையும் அலட்சியப்படுத்தி விடுகின்றனர். இதில் மிகவும் பணிவுடன் இருந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. அமிர்தசரஸில் நீங்கள் சீக்கியர்களுக்கும் சேவை செய்ய முடியும். அனைவருக்கும் ஒரே ஒரு செய்திதான் கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களது ஆத்மாவின் கரை நீங்கிவிடும். எஜமானனை ஜபித்தால் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஏகோங்கார் சத்தியமானவர், அழிவற்றவர். அழிவற்ற மூர்த்தியாக இருப்பது யார்? சத்குரு அகால் என்று கூறுகின்றனர். அகால மூர்த்தியாக இருப்பது ஆத்மா அல்லவா? அதை காலனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மாவிற்கும் பாகம் கிடைக்கின்றது. அதை நடித்தே ஆக வேண்டும். அதை காலன் எப்படி அழிக்க முடியும்? சரீரத்தை அழித்து விடுகிறது. ஆத்மாவானது அழிவற்றது ஆகும். சீக்கியர்களிடம் சென்று நீங்கள் சொற்பொழிவு செய்யுங்கள். கீதை கூறுபவர்களும் சொற்பொழிவு செய்கின்றன. பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் பல உள்ளன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சிறிதும் ஞானம் கிடையாது. ஞானக்கடலானவர் ஒரே ஒரு தந்தையாவார். மனிதர்கள் ஞானமுடையவர்கள் என்று கூற முடியாது. தேவதைகளும் மனிதர்கள் அல்லவா? ஆனால் தெய்வீக குணங்கள் இருப்பதனால் தேவதைகள் என்று கூறப்படுகின்றன. அவர்களுக்கும் தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைத்திருக்கின்றது. நீங்களும் இந்த ராஜயோகத்தின் மூலம் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சத்குரு அகால் என்று கூறுகின்றன. சத்தியமானவர் அந்த ஒரே ஒரு தந்தை ஆவார். அவரே பதீத்த பாவனராக இருக்கின்றார். 2 தந்தைகளின் அறிமுகமும் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு 2 நிமிடம் பேசுவதற்கு கிடைத்தாலும் பெரிய விஷயமாகும். 1 நிமிடம் 1 நொடி கிடைத்தாலும் பெரிய விஷயமாகும். யாருக்கு முந்தைய கல்பத்தில் அம்பு பதிந்ததோ அவர்களுக்குத்தான் பாயும். எதுவும் பெரிய விஷயமில்லை. செய்தி கொடுத்தால் போதும். பாபா புரிய வைத்திருக்கின்றார். குருநானக் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும், அதற்கு தூய்மையாக வேண்டும் என்று செய்தி கொடுப்பது கிடையாது. அவர்கள் தூய்மையான ஆத்மாக்கள் மேலிருந்து வருகின்றன. அவர்களது தர்மம் விரிவடைகிறது. வந்து கொண்டே இருக்கின்றனர். உண்மையில் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக எந்த மனிதனும் ஆக முடியாது. சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். மனிதர்கள்தான். பிறகு இந்த தர்மத்தை சார்ந்தவன் என்று கூறப்படுகிறது. தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். தூய்மையாக ஆகுங்கள். அசுத்த ஆடைகளை துவைப்பது என்று குருநானக் கூறியிருக்கின்றார். இதுவும் பின் நாட்களில் சாஸ்திரங்கள் எழுதியவர்கள் உருவாக்கியதாகும். முதலில் மிக குறைவாக இருந்தது. அதை எப்படி கூறுவது? இந்த ஞானமும் இப்போது தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். பிறகு சாஸ்திரங்களாக பின் நாட்களில் உருவாகின்றன. சத்யுகத்தில் சாஸ்திரங்கள் இருக்காது. தந்தையை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். விநாசம் ஆகியே தீர வேண்டும். ஏகோங்கார் என்று கூறுகின்றனர்.
பிறகு சர்வ வியாபி என்று யாரை கூறுகின்றீர்கள் என்று கேளுங்கள். அவர் தந்தை அல்லவா? அவரது குழந்தைகளாகிய நாமும் அழிவற்றவர்களாக இருக்கின்றோம். நமது சிம்மாசனம் இதுவாகும். நாம் ஒரு சிம்மாசனத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றோம். 84 சிம்மாசனத்தில் அமர்கின்றோம். இப்போது இது பழைய உலகமாகும். எவ்வளவு குழப்பங்கள் உள்ளன! புது உலகில் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது. அங்கு ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். தந்தை உங்களுக்கு உலக ராஜ்யம் கொடுக்கின்றார். உங்கள் மீது யாரும் படையெடுக்க முடியாது. துவாபர் யுகத்திலிருந்து அவரது தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு தர்ம ஸ்தாபகர்கள் வருகின்றார்கள். அவர்களது தர்மம் வளர்ச்சி அடையும் பொழுது, அவை அதிகமாகும் பொழுதுதான் யுத்தத்திற்கான விஷயம் ஏற்படுகிறது. இஸ்லாமியர்கள் முதலில் எவ்வளவு குறைவாக இருந்திருப்பார்கள். உங்களது தர்மம் எங்கு ஸ்தாபனையாகிறது? பிறகு ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருப்பீர்கள். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சிலரால் நாடகப்படி எதையும் தாரணை செய்ய முடிவது கிடையாது. அவர்களது பதவி கண்டிப்பாக குறைவாக இருக்கும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இதில் சாபம் எதுவும் கிடையாது. மகாவீரர்களுக்குத்தான் மாலை உருவாகின்றன. நாடகப்படி அனைவரும் ஒன்று போல் முயற்சி செய்ய முடியாது. முன்பும் செய்திருக்க முடியாது. பிறகு என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று கேட்கின்றன. உங்களிடம் எந்த குறையும் இல்லை என்று தந்தை கூறுகின்றார். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் தந்தை என்ன செய்ய முடியும்? யார் யார் எந்த பதவிக்கு தகுதியானவர்களாக இருக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்கின்றார். எஜமானரை நினைத்தால் சுகம் சாந்தி கிடைக்கும் என்று சீக்கியர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்களது தர்மம் ஸ்தாபனை ஆகின்ற போதுதான் அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. இப்போது அனைவரும் கீழே வந்துவிட்டன. சத்குரு அகால் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பிறகு யாரை குரு என்று கூறுகிறீர்கள்? சத்கதி கொடுக்கும் குரு ஒருவர்தான். பக்தி கற்றுக் கொடுப்பதற்கு குருக்கள் பலர் தேவை. ஞானம் கற்றுக் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். ஆக தாய்மார்களாகிய நீங்கள் அவர்களுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் கட்டிக்கொள்ளும் இந்த கங்கணமானது தூய்மையின் அடையாளமாகும். உங்களுடையதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் தாய்மார்களாகிய நீங்கள்தான் சொர்க்க வாசலை திறக்கக்கூடியவர்கள். தாய்மார்களாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞான கலசம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தன்னை மகாவீர் என்று கூறிக்கொள்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கூற முடியும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சிக்கலான சடைமுடி கூட தூய்மையின் அடையாளமாகும். அகால மூர்த்தியாகிய பதீத்த பாவனன் தந்தையின் மகிமையை முழுமையாக செய்ய முடியும். சாது சந்நியாசிகள் பரமாத்மா நமக என்று கூறுகின்றன. பிறகு சர்வ வியாபி என்று கூறுகின்றன. இது தவறாகும். தந்தையின் மகிமையை நீங்கள் அதிகம் செய்யுங்கள். தந்தையின் மகிமையின் மூலம் நீங்கள் நீத்தி விடுகிறீர்கள். ராம் ராம் என்று கூறினால் கடந்து விடலாம் என்று கதையும் இருக்கிறது. தந்தையும் கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்தால் விஷக்கடலை கடந்து விடுவீர்கள். நீங்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும். நீங்கள் அமிர்தசரத்திற்கு சென்று சொற்பொழிவு செய்யுங்கள். சத்குரு அகால் மூரத் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். ஆனால் அவர், அதாவது சத்குரு, இப்போது கூறுகின்றார், தேக சகிதமான தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். சிவபாபா அகால் மூரத் நிராகாரராக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் நிராகாரராக இருக்கின்றீர்கள். எனக்கென்று சரீரம் கிடையாது, நான் கடனாக எடுக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். ராவணனை வெல்வதற்காக நான் தூய்மை இல்லாத உலகத்திற்கு வருகிறேன். இங்குதான் கட்டளை கொடுப்பேன். ஏனெனில் பழைய உலகில்தான் தூய்மை இல்லாதவராகிறீர்கள்.
புது உலகில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. அந்த நேரத்தில் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தனர். பிறகு வரிசை கிரமமாக சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர். யார் அதிகமாக சுகம் அடைகிறாரோ அவரே அதிக துக்கம் அடைகின்றார். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் செய்தி கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். எப்பொழுது மரம், அதாவது கல்ப மரம் முடிவடைகிறதோ, அனைவரும் வந்து விடுகிறார்களோ, அப்போதுதான் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது. இவ்வாறு நீங்களும் மிகவும் அன்புடன் பொறுமையாக மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் சித்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. உண்மையில் புதியவர்களுக்காகத்தான் சித்திரங்கள் உள்ளன. எந்த தர்மத்தினருக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். ஆனால் குழந்தைகளிடம் அம்பு பாயும் அளவிற்கு யோகா கிடையாது. பாபா, நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று கூறுகின்றனர். மாயை முற்றிலுமாக கருப்பான முகமாக ஆக்கிவிடுகின்றது. நான் தேவதையாக இருந்தேன், இந்த நேரத்தில் அசுரனாக இருக்கின்றேன் என்பது அவர்களுக்கு தெரிவது கிடையாது. இப்போது தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையின் செய்தி அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். சினிமா ஸ்லைடிலும் எழுதுங்கள், என்னை நினைவு செய்தால் உங்களது விகர்மங்கள் அழிந்துவிடும் என்று திருமூர்த்தி பரம்பிதா பரமாத்மா சிவன் கூறுகின்றார். நீங்கள் முக்தி, ஜீவன் முக்தி அடைந்து விடுவீர்கள். அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டுமல்லவா? ஸ்லைடு உருவாக்க வேண்டும். இதன் மூலம் மன்மனாபவ என்ற வசீகரிக்கும் மந்திரத்தை அனைவருக்கும் கொடுங்கள். இந்த படிப்பில் தாமதம் ஏற்படுவது கிடையாது. நாளடைவில் அனைவரும் புரிந்து கொள்வார். கவலைப்படும் விஷயம் எதுவும் இல்லை. கவலைகளிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும். மனிதர்களை பாருங்கள், மரணத்திற்கு எவ்வளவு பயப்படுகின்றனர். இங்கு பயப்படும் விஷயமே கிடையாது. மரணம் வரக்கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்போது நாம் பரீட்சையை முடிக்கவில்லை, இப்போது யாத்திரையை முடிக்கவில்லை எனும் பொழுது ஏன் சரீரத்தை விட வேண்டும்? இவ்வாறு இனிமையான விஷயங்கள் தந்தையிடம் செய்ய வேண்டும். மிக நல்ல பழக்கமாக ஆகிவிடும். இங்கு சித்திரங்களின் முன்னால் வந்து அமர்ந்து விடுங்கள். பாபாவிடமிருந்து நமக்கு உலக ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக அப்படிப்பட்ட தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? நினைவு செய்யவில்லை எனில் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நான் இவ்வாறு ஆகப்போகிறேன் என்ற நினைவு பிரம்மா பாபாவிற்கு வந்துவிட்டது. ஆக நான் இவ்வாறு ஆவேன் என்ற குஷி அதிகமாக இருந்தது. பார்த்ததுமே போதை அதிகரித்து விடுகிறது. நீங்களும் இவ்வாறு ஆக வேண்டும். பாபா, நாம் உங்களை நினைவு செய்து அவசியம் இவ்வாறு ஆவோம். வேறு எந்த வேலையும் கிடையாது எனில் இங்கு சித்திரங்களின் முன் வந்து அமர்ந்து விடுங்கள். தந்தையின் மூலம் நமக்கு இந்த ஆஸ்தி கிடைக்கிறது. இதை உறுதியாக்கி விடுங்கள். இந்த யுக்தி குறைந்தது கிடையாது. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை எனில் நினைவு செய்வது கிடையாது. பாபா கூறுகிறார், இங்கு வருகிறீர்கள் எனில் அதிக பயிற்சி செய்யுங்கள். கிரகாச்சாரம் எதுவாக இருந்தாலும் இது நீங்கிவிடும். ஏணிப்படி சித்திரத்தில் இவ்வாறு சிந்தனை செய்யுங்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை எனில் ஸ்ரீமத் படி நடக்க முடியாது. பாபா வழி கூறுகின்றார், நாயை துண்டித்து விடுகிறது. பாபா பல யுக்திகளை கூறுகின்றார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அதீந்திரிய சுகம் பற்றி கோபியர்களிடம், அதாவது நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தே தீருவோம் என்பவரிடம் கேளுங்கள் என்று கூறப்படுகிறது. பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து அதில் நம்மை எஜமானராக ஆக்குகின்றார். சித்திரங்களும் இவ்வாறு உருவாக்கப்படுகிறது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபித்து கூறுகிறீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. பிரம்மாவின் சித்திரம் பார்த்ததும் குழப்பமடைந்து விடுகின்றன. ஸ்தாபனை செய்வதில் கால தாமதம் அவசியம் ஏற்படுகிறது. கர்மாத்தீத் நிலைக்கும் நேரம் பிடிக்கிறது. அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும்.
தீவிர பக்தி செய்பவர்களும் கூட சிலையின் முன் அமர்ந்து விடுகின்றன. எனக்கு காட்சி கிடைக்க வேண்டும், நீங்கள் இவ்வாறு ஆகிறீர்கள் எனில் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். உங்களிடம் பேட்சும் இருக்கிறது. பாபா தனது பக்தி மார்க்கத்தின் உதாரணமும் கூறுகின்றார். எனக்கு நாராயணன் சிலை மீது மிகுந்த அன்பு இருந்தது. இந்த இடத்துல பிரம்மா பாபா சொல்றாரு, அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. இப்போது தந்தை கூறுகிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். நான் கீழ்ப்படிதலுள்ள சேவகன் என்று பாபா கூறுகின்றார். எனக்கு நீங்கள் ஏன் தலை வணங்குகிறீர்கள்? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: பணிவு குணத்தை தாரணை செய்ய வேண்டும். சிறிதும் அகங்காரத்தில் வரக்கூடாது. மாயாவினால் அசைக்க முடியாத அளவிற்கு மகாவீரராக ஆக வேண்டும். 2. அனைவருக்கும் மன்மனாபவ என்ற வசீகர மந்திரத்தை கூற வேண்டும். மிக அன்பாக மற்றும் பொறுமையாக அனைவருக்கும் ஞான விஷயங்களை கூற வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைத்து தர்மத்தினருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம்: கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநலமான உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கும் தந்தைக்கு சமமான கர்மா தீர்த்தர் ஆவீர்களாக. அனைவரையும் முக்தராக ஆக்குவது குழந்தைகளாகிய உங்களுடைய சேவையாகும். எனவே மற்றவர்களை முக்தராக ஆக்குகையில் சுயம் நீங்கள் உங்களை பந்தனத்திலிருந்து கட்டுப்படுத்தி கொண்டு விடாதீர்கள். எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பதிலிருந்து முக்தராக, அதாவது விடுபட்டவராக ஆகும்போதே அவ்யக்த நிலையை நீங்கள் அனுபவம் செய்யக்கூடியவர்களாக ஆவீர்கள். எந்த ஒரு குழந்தைகள் லௌகீக மற்றும் அலௌகீக கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டவராக இருக்கின்றார்களோ அவர்களே தந்தைக்கு சமமாக கர்மா தீர்த்த நிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே எதுவரை கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விலகியவராக ஆகியுள்ளேன் என்பதை செக் செய்யுங்கள். வீணான சுபாவம், சமஸ்காரம் ஆகியவற்றுக்கு வசப்பட்டு விடுவதிலிருந்து முக்தராக ஆகியுள்ளேனா? எப்போதாவது ஏதாவது பிந்தைய சமஸ்காரம் சுபாவம் என்னை வசப்பட்டவராக ஒன்றும் ஆக்கிவிடுவதில்லையே என்பதை செக் செய்யுங்கள். ஸ்லோகன்: சமானம் மற்றும் சம்பூர்ணமாக வேண்டும் என்றால் ஸ்நேக கடலில் மூழ்கிவிடுங்கள். அவ்யக்த சைலன்ஸ் மூலம் டபுள் லைட் ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் செய்யுங்கள். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட்டின் ஃபரிஸ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். நான் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆவேன் என்ற இதே தீவிர முயற்சியின் லட்சியமாக கொள்ளுங்கள். நடந்தாலும் சென்றாலும் ஃபரிஸ்தா ஸ்வரூப உணர்வினை அதிகரியுங்கள். டீப் சைலன்ஸ், ஆழமான அமைதி மூலமாக அசரீரி நிலையின் அபியாசம் செய்யுங்கள். ஒரு நொடியில் எந்த ஒரு சங்கல்பங்களையும் சமாப்தி செய்வதில் சமஸ்கார சுபாவத்திலும் டபுள் லைட், லேசாகவும் ஒளியாகவும் இருங்கள். ஓம் சாந்தி.